திருமாவளவனை திருநீருடன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததாக கூறியுள்ள நடிகர் ரஞ்சித், அந்த முருகன் அவரையும் திருநீறு வைத்து விட்டார் எனவும், ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் வேலையை பார்த்து கொண்டிருப்பதால் நிரந்தரமாக திருமாவளவன் திருநீறு வைத்து விடுவார் எனவும் தெரிவித்துள்ளார். நீங்க எல்லாருமே அவர் அழிச்சது பத்தி பேசுறீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த முருகன் அவரையும் திருநீரை வைக்க வச்சுட்டாரு. நான் அந்த மாதிரி யோசிச்சேன். அடடா, முருகா அவரு எடுத்து அந்த திருநீரை பூசினார்ல, உண்மையுமே அழகா இருந்தது அவர் பாக்குறதுக்கு. அந்த திருநீரோட நான் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாரும் அழிச்சதை பத்தி பேசுறோம், நான் அவரது வச்சதை பத்தி யோசிச்சேன். ஆக முருகன் எங்கேயாவது ஏதாவது ரூபத்துல நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கிறார். சோ நிரந்தரமாக வச்சிருவார். எனக்கு இந்த சங்கின்னு சொன்னாவே முருகர் கோயில்ல வச்சு நிறைய பேச வேண்டாம் நினைக்கிறேன். மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பெரிய சந்தோஷமா? அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது என்ன ஒரு குணம்? அது எதுக்கு அப்படி ஒரு மனம்? இப்போ இந்த மதத்தை காயப்படுத்துறான்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் அப்படி சொல்லிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒரு இயக்குனர், அவருக்கு நல்ல பண்பானவரு. எனக்கு அது எதுக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மதத்துல இருக்கார். எனக்கு நண்பர்கள் அந்த மதத்துல நிறைய இருக்காங்க. நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றது இல்ல. எவ்வளவோ இத்தார் விருதுக்கு நானும் போயிருக்கேன், எவ்வளவோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன். அவங்க மதம், அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயம் பேசுறது இல்ல.